அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் பிரம்மாண்ட பாலத்தை தகர்க்கப் போவதாக ஈரான் விடுத்த அதிரடி எச்சரிக்கை. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திற்கு அடுத்தபடியாக ஜாபர் பாலத்தை தகர்க்க ஸ்கெட்ச் போட்ட ஈரான் ராணுவம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஒரே நாளில் குவைத் மீது ஏவப்பட்ட 26 ட்ரோன்கள், அடுத்து விலைவாசி உயர்வால் அவதிப்படும் பொதுமக்கள், அடுத்து குவைத் விசா தொடர்பான தகவல் மற்றும் விமான பயணம் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மீதான தாக்குதல் தற்போது தீவிரமடைந்து வருகிறது. எப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை உரு தெரியாமல் அழித்து விடுவோம் என்று சொன்னதிலிருந்து குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளின் மீது ஈரான் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா குவைத்தில் 4 முறை சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2 குரூஸ் ஏவுகணைகள், 7 பெலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 26 ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குவைத்தின் 2 முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஒன்று பார்த்தீங்கன்னா மினால் அகமதில் அமைந்துள்ள ஆயில் ரெஃபினரி நிலையம் மற்றும் கடல் நீரை குடிநீராக்க மாற்றும் டெஸ்டினேஷன் பேன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களை குவைத்தின் டெப்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறும் வீடியோவை தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தாக்குதலை ஈரான் தான் செய்தது என குவைத் குற்றம் சாட்டினாலும், ஆனால் ஈரான் தரப்புல பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் நாங்கள் செய்யவில்லை, பிரச்சனை பெரிதாக இஸ்ரேல் தான் குவைத் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத் மீது ஈரான் அடிச்சதோ அல்லது இஸ்ரேல் அடிச்சானோ, யார் அடிச்சிருந்தாலும் பாதிப்பு குவைத்துக்கு தான் அதிகம். இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இன்னொரு மிக முக்கிய தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஏனென்றால் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் ஈரானின் மிக முக்கியமான ஹரஜ் B1 பிரிட்ஜ் தாக்கப்பட்டது. இதற்கு ஈரான் ராணுவம் பதிலடியாக குவைத்தின் மிகப்பெரிய பிரம்மாண்ட பிரிட்ஜான ஜாபர் அல் அஹமது சபா பாலத்தை தகர்க்கப் போவதாக தெரிவித்துள்ளது. அதுபோல சவுதி அரேபியாவிற்கும் பஹ்ரைனுக்கும் இடையேயான கிங் ஃபஹத் காஸ்வே பிரிட்ஜ், யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் ஷேக் சயாத் பிரிட்ஜ் மற்றும் கலிஃபா பிரிட்ஜ் ஆகிய பிரம்மாண்ட பாலங்களை தகர்க்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும் பார்த்தா இந்த சண்டை இப்போதைக்கு முடிகிற போல் தெரியலைங்க. இவனுங்க மாறி மாறி சண்டை போட்டதால நடுவில் நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். உண்மையிலே அரபு நாடுகள் அதிகம் பாதிக்கப்படுவது குவைத் மட்டும்தாங்க. ஈரான்காரனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் குவைத் மீது தாக்குதல் நடத்துறான். இந்த சண்டை ஆரம்பிச்சு 34 நாள் ஆகுது. இந்த 34 நாட்களில் குவைத் மீது 9 குரூஸ் ஏவுகணைகள், 319 பெலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 690 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்வளோ பெரிய சண்டை குவைத்தில் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம ஆளுங்க குவைத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதுபோல் குவைத்திலேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அது ஏன்னா குவைத்தின் வருமானம் தாங்க. குவைத்துடைய வருமானம் நின்று விட்டால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம ஊரில் இப்போ விலைவாசி வருவால் குடும்பத்தை நடத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதற்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம ஆளுங்க குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் ஆகிய அரபு நாடுகளுக்கு துணிஞ்சு வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. என்னதான் குவைத் நம்முடைய நாடு இல்லாவிட்டாலும் குவைத்திற்கு பிரச்சனை வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவைத் நம்மளை வாழ வைத்துள்ளது என்பதுதான் யாரும் மறுக்க முடியாத உண்மைங்க. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு குவைத் எந்த அளவுக்கு பிடித்துள்ளது என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இந்த வளைகுடா சண்டை நிரந்தரமாக முடிவுக்கு வரணும்னா ஈரான் சொல்லும் நிபந்தனைக்கு அமெரிக்கா தலையசித்தால் மட்டுமே இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வரும். இந்த கபீர் அனா கபீர், நீ பெரியவனா நான் பெரியவனா மாறி அடிச்சுட்டு இருந்தா ஒருபோதும் இந்த சண்டை முடிவுக்கே வராதுங்க. உலக நாடு அனைத்தும் இப்போ இந்த சண்டையை வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் இந்த பாதிப்பு அவங்க நாட்டில் ஏற்படும் என்பதை உணர மாட்டாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை தட்டுப்பாடு வந்துவிட்டது. இந்தியாவிலும் சில தனியார் பெட்ரோல் பங்குகளை பார்த்தீங்கன்னா ஷெல் போன்ற பெட்ரோல் பங்குகளை பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல விலைவாசியும் EG4 கொஞ்சம் உயர்த்தப்பட்டு வருகிறது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, கமர்ஷியல் விசாவில் குவைத் வந்தவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதம் வரை விசா நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நேற்று நம்ம நியூஸ் சேனலில் சொல்லியிருந்தோம். இந்த சட்டம் புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கும் பொருந்துமான பல கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, அப்புறம் கமர்ஷியல் விசாவில் உள்ளவர்கள் மட்டும்தான் பொருந்தும். புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அதுபோல் இப்போ யாரெல்லாம் குவைத்திலேருந்து செல்லலாம், அதே போல் ரிட்டர்ன் குவைத்துக்கு வரலாம்னு பார்த்தீங்கன்னா சிவில் அடி கரண்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் இப்போதைக்கு டிராவல் செய்ய முடியும். மற்றபடி விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள், டூரிஸ்ட் விசா, விசிட் விசாவில் குவைத் உள்ளவர்கள் எம்பசியால் வழங்கப்படும் அப்ரூவலை வைத்து தான் குவைத்தை விட்டு எக்ஸிட் ஆக்க முடியும். எமர்ஜென்சியாக குவைத்திலிருந்து செல்லுபவர்கள், அதே போல் ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெசிரா ஏர்வேஸ் விமானம் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய நகரங்களுக்கும் தனது விமான சேவை விரிவுபடுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். தினார் ரேட் பார்த்தீங்கன்னா 306 வளர்ந்து திடீர்னு 300 ரூபாய்க்கு இறங்கி இருக்குங்க. ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 300 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1012 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 873 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 66 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை
மறக்காம கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.